இப்போ எங்க பார்த்தாலும் வாக்கு திருட்டை பத்தி தான் பேச்சு. தமிழ்நாட்டில் இது பெரிய பேசுபொருளா இல்லைனாலும் வட இந்தியா முழுக்க வாக்கு திருட்டை முன் வச்சு தான் இன்றைய அரசியல் நகருது. வீட்டு நம்பர் 0, அப்பா பேரு HKGHIAL, இப்படியெல்லாம் போட்டு போலியா வாக்காளர்களை இறக்கி தேர்தலில் வாக்கு திருட்ட பாஜக செஞ்சிருக்கிறதாகவும், ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேர் இப்படி செய்யப்பட்டிருக்காங்கன்னா இது தேர்தல் ஆணையத்தின் துணையோட தான் நடந்திருக்கணும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமா மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அப்போ 2 தொகுதிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை படுமோசமா குறைஞ்சிருக்கிறதா CSDS ஆய்வு மையத்தை சேர்ந்த சஞ்சய் குமார் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தார். திரும்ப அவரே அந்த பதிவை தவறுன்னு சொல்லி நீக்கியும் விட்டார். CSDS ப்ரொஃபசர் சஞ்சய் குமாரே பின்வாங்கியதால ராகுல் காந்தியும் பீகார்ல நடத்தி வரும் வாக்குரிமை பயணத்தை நிறுத்தணும்னு பாஜக தரப்புல வலியுறுத்தப்படுது. பாஜக, தேர்தல் ஆணையம், காங்கிரஸ், CSDSன்னு இந்த பிரச்சனையில மொத்தம் 4 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல பாஜக, தேர்தல் ஆணையம், காங்கிரஸ் இந்த 3 பத்தியும் நமக்கு நல்லா தெரியும். CSDSனா என்னன்னு தெரியுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. லெட் மீ எக்ஸ்பிளைன். CSDS அப்படின்னா சென்டர் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ். இது ஒரு அரசு நிறுவனம் அல்ல, ஒரு சுதந்திரமான ரிசர்ச் சென்டர், திங்க் டேங்க், டேட்டா சென்டர்னு சொல்லலாம். இதை பெரும்பாலும் இந்திய சமூகத்திலையும் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சமூகத்தை பற்றியும் ஆய்வு நடத்தி வர்றாங்க இவங்க. இதன் துணை அமைப்பா லோக்நிதி இருக்கு. இந்த சர்வேல இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த சர்வேல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சர்வேஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சர்வே எடுக்கிறது எளிமையானது அல்ல. அதுவும் அரசியல் தொடர்பான சர்வேக்களை எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதற்கான கேள்வி தயாரிப்பும் அதை எடுக்கும் முறையும் மிகவும் கடினமானது. இதை செய்யறவங்கள தான் செஃபாலஜிஸ்ட்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிறந்த செஃபாலஜிஸ்ட்களை கொண்டு இயங்குற அமைப்பு தான் CSDS. இந்த அமைப்பை பற்றி அரசியல் கட்சிகளின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க, சர்வே எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசியல் மட்டுமல்ல, சமூகம் சார்ந்த பல்வேறு விவகாரங்களுக்கு சர்வேக்களை எடுத்து தரவுகளை வெளியிடுறாங்க இந்த அமைப்பு. இது அரசு நிறுவனம் இல்லைனாலும் அரசின் உதவியை பெரும்பாலும் இந்த நிறுவனம் பெற்றிருக்கு. 1963ஆம் ஆண்டுல ரஜினி கோத்தாரி என்ற சமூக சிந்தனையாளரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழ் இயங்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் மூலமா அரசு நிதி வழங்கப்படுது. மற்ற இடங்கள்ல இருந்தும் தனக்கான நிதி ஆதாரத்தை இவங்க பெறாங்க. சமீபத்துல பீகார்ல நடந்து வர்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒட்டி ஒரு சர்வே வெளியிட்டிருந்தாங்க CSDS. இந்த சர்வே முடிவுகளின் வழியா ஒரு கட்டுரையை த இந்து நாளிதழில் ஆகஸ்ட் 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் வெளியிட்டாங்க. இந்த சர்வேயின் படி வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு தேவையான பிறப்புச் சான்றிதழ் பாதிக்கும் மேற்பட்டவர்களிடம் இல்லைன்னு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் 5ல் 2 பேருக்கு குடியிருப்பு சான்றிதழ் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இவங்க மகாராஷ்டிராவில் நடந்த மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை பத்தி பதிவிட்டது தேர்தல் ஆணையத்தை தாக்கும் விதமா மாறிடுச்சு. இந்த பதிவு வெளியானதை அடுத்து CSDSக்கு நிதி வழங்கக்கூடிய அரசு அமைப்பான இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் வெளியிட்டிருந்த பதிவுல தேர்தல் ஆணையத்தின் மதிப்பை குறைக்கும் ஒரு முயற்சியில CSDS இறங்கி இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் CSDSக்கு எதிராக ஷோகாஸ் நோட்டீஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம CSDS ஆய்வு மையத்தை சேர்ந்த சஞ்சய் குமார் மீது வழக்கும் பதியப்பட்டிருக்கு. CSDS ஒரு அரசு அமைப்பு இல்லை என்றாலும் மதிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரிய ஒரு ஆய்வு நிறுவனமா இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கு இவர்கள் வெளியிடுற தரவுகளின் தரம் முக்கிய காரணமா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சர்வே எடுக்க அவங்க கேட்ட கேள்விகள் இது. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தப்போ அவங்க கேட்ட கேள்விகள் இது. இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் மிகவும் தரமாக வடிவமைக்கப்பட்டு தேவையான ஆப்ஷன்களோட கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒருவேளை தேர்தல் சம்பந்தமான ஆய்வுகளை செய்ய விரும்பினால், தேர்தல் வியூகங்களை வகுக்க விரும்பினால் CSDSும் லோக்நிதியும் கட்டாயம் உங்களுக்கு உதவியானதா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.